ஆனால் எந்த ஒரு மந்திரமும் பழுதில்லாமல் முளைத்து அந்த ஜாதகருடைய வினைப்பயனை நீக்கணும்னு சொன்னா குரு இல்லாம அந்த மந்திரங்கள் பலம் இருக்கா. நாம எங்க குருவை தேடி அலைகிறது அப்படின்னு பரிதவிக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அந்த மந்திரங்களை முதல்லயே நல்ல மனனம் செய்து வைத்துக் கொண்டு எங்காவது சிவாலயங்கள் கும்பாபிஷேகங்கள் செய்வார். அந்த கும்பாபிஷேக நாட்கள்ல அந்த அந்தணர்கள் அந்த மந்திரங்கள் சொல்லி ஜெபிக்கின்ற காலத்துல அந்த யாக குண்டத்து முன்னால அமர்ந்து கண்ணை மூடி தியான ரூபத்தில மனதுக்குள்ளேயே இந்த மந்திரங்களை ஒரு தடவை 3 தடவை 5 தடவை 7 தடவை 9 தடவை 11 தடவைன்னு சொல்லி அல்லது 12 தடவை 9 தடவை மிக மிக உத்தமம். அந்த மாதிரி தான் முன்னமே மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை சிவாலயங்கள் முன்னாலே நடக்கக்கூடிய அந்த யாக காரியங்கள் நடக்கின்ற போது அந்த யாக குண்டத்தின் முன்னாலே அமர்ந்து ஜெபித்தார்களே ஆனால் இறைவனே உங்களுக்கு குருவாயிருந்து அந்த மந்திரத்துக்கு சித்தி உண்டாக செய்வார்.